360 செய்திகளை பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சிறு குறு விவசாயிகள் பெற்ற 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து முதலமைச்சர் விஜய் கடந்த மாதம் 25ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதன்படி குறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரையிலும், சிறு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாயும் அவர்கள் வாங்கிய கடன் தொகைக்கு ஏற்ப தள்ளுபடி செய்யப்படக்கூடிய நிலை இருந்தது. இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 ரூபாய் மட்டும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற 75,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் சிறு குறு பெரு விவசாயிகள் என்ற பாகுபாடு இன்றி முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் 75,000 ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு மற்றும் இதர பெரு விவசாயிகள் என 14,43,000 பேர் பயன்பெறுவார்கள் என்றும், இதனால் அரசுக்கு 5,932 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 2 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய விவசாயி கூட இன்னைக்கு 75,000 ரூபாய்க்கு மேலே தான் கடன் கிடைக்கும் நிலைமை இருக்கு. அப்போ சிறு விவசாயிக்கே இந்த கடன் தள்ளுபடி என்பது பொருந்தாதுங்கிற நிலைமையில தான் இருக்கு. முழுசா அவர்களால் தள்ளுபடி செய்ய முடியாது. இப்போ முழுசா தள்ளுபடி பண்ணாதான் இன்னைக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளை போய் விவசாயிகளால் அணுக முடியும். விவசாயிகளுக்கு உதவி விவசாயிகளுக்கு கொடுக்கறதுனால இந்த அரசாங்கம் எதுவும் நஷ்டப்படுறாது. இன்னைக்கு தண்ணீர் கூட இல்லாமல், பாசனம் இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்புல வாழ்வாசாவான் விவசாயிகள் இருக்கப்ப ஒரு ஆறுதல் நீங்க தருவீங்கன்னு நான் நம்புறோம். இந்த நிலையில் மாநில அரசு தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோரிக்கையை முன்வைத்து வரும் 22ஆம் தேதி சென்னையில் உள்ள மாநில கூட்டுறவு பதிவாளர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த புதிய அறிவிப்பு விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சுமை தூக்கும் ஒட்டகம் பாரம் தாங்காமல் உட்காரும் பொழுது அதன் முதுகில் இருந்து ஒரு சிறு மூட்டையை கண்முன்னே இறக்கி வைத்து ஏமாற்றும் முதலாளி போல முதலமைச்சர் ஜோசப் விஜய் நாடகமாடுவதாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக ஜூன் 29ஆம் தேதி என்று தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்தும் விவசாயிகளின் கடனை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் ஜூன் 29 மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது. திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விவசாயிகள் கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றார். தண்ணீரும் ஜூன் 12ஆம் தேதி திறந்து விடாத சூழலிலே விவசாயிகள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இருக்கிறார்கள். எங்களது கோரிக்கையை ஓரளவு நிறைவேற்றும் வகையிலே இன்றைக்கு தற்போது தமிழகத்தினுடைய முதல்வர் விவசாயிக்கு நலன் பயக்கின்ற சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் அறிவிப்பால் கூடுதலாக 21,000 விவசாயிகள் மட்டுமே பயனடைவார்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் 210 வேலை நாட்கள், 155 விடுமுறைகள் இருப்பதாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 2026-27ஆம் கல்வியாண்டுக்கான அதிகாரப்பூர்வ நாள்காட்டி வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகளுக்கான வேலை நாட்கள் 210ஆக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வகுப்புகளுக்கும் காலாண்டு தேர்வு செப்டம்பர் 17 முதல் 25ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்படும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று அரையாண்டு தேர்வு டிசம்பர் 16இல் தொடங்கி 23ஆம் தேதி நிறைவடையும் என கூறப்பட்டுள்ளது. டிசம்பர் 24ஆம் தேதி முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை விடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுவதால் அடுத்து வரும் சனி ஞாயிறுடன் சேர்த்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை வருகிறது. அதேபோன்று
செப்டம்பர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுவதால் அதற்கு முந்தைய சனி ஞாயிறுடன் சேர்த்து 3 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்படுகிறது. அக்டோபர் மாதத்தில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வார விடுமுறையுடன் சேர்த்து 4 நாட்கள் தொடர் விடுமுறையாக அமைந்துள்ளது. மேலும் ஜூலை 19, செப்டம்பர் 19, டிசம்பர் 3 ஆகிய நாட்களை தவிர அனைத்து சனிக்கிழமைகளும் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆக ஒட்டுமொத்தமாக நிகழ்கல்வியாண்டில் 155 நாட்கள் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இனி மருத்துவர் பரிந்துரையின்றி இருமல் மருந்து உட்பட எவ்வித சிறப்புகளையும் மருந்தகங்களில் வாங்க முடியாது என மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்மை காலங்களில் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் இருமல் மருந்துகளால் குழந்தைகள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் இருமல் மருந்துகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தன. இந்நிலையில் நடப்பாண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு வெளியிட்ட மருத்துவ நிபுணர்களுக்கான வழிகாட்டி கையேடு வரைவில் 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு இருமல் மருந்துகளை பரிந்துரைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன் நீட்சியாக தற்போது மருந்துகள் விதி 1945 திருத்தம் செய்து மத்திய அரசு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய மருந்து வகைப்பட்டியலான அட்டவணை கேயில் இருந்து இருமல் மருந்து உட்பட அனைத்து வகையான சிறப்புகளையும் நீக்கம் செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி இனி மருந்தகங்களில் எந்த வகையான சிறப்புகளையும் வாங்க முடியாது. நீட் மறுதேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க டெலிகிராம் செயலிக்கு நாடு முழுவதும் வரும் 22ஆம் தேதி வரை தற்காலிகமாக தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி நடக்கவுள்ள இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வில் வினாத்தாள் கசிவதை தடுக்க பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை தேசிய தேர்வு முகமை எடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக தேசிய தேர்வு முகமையின் கோரிக்கையை ஏற்று டெலிகிராம் செயலிக்கு நாடு முழுவதும் வரும் 22ஆம் தேதி வரை மத்திய அரசு தடை விதித்துள்ளது. டெலிகிராம் செயலியில் ஏற்கனவே பதிவிடப்பட்ட தரவு மற்றும் தகவல்களை திருத்தும் வசதியை வரும் 30ஆம் தேதி வரை முடக்கவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வாட்ஸ்அப் போன்ற மற்ற செயலிகளை காட்டிலும் டெலிகிராமில் பாதுகாப்பு குறைபாடு உள்ளதாக சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். லிமிடேஷன்ஸ் ஒரு விஷயத்தை இவ்வளோ தான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்றதும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு டெலிகிராமில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராம் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி அதை பேன் பண்ணியிருக்காங்க. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட காரணங்களால் கடந்த மாதம் நடத்தப்பட்ட நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டு வரும் 21ஆம் தேதி மறு தேர்வு நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தென் மாவட்டங்களுக்கான நீட் மறுதேர்வு வினாத்தாள்கள் விமானப்படை விமானத்தில் மதுரைக்கு கொண்டுவரப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வினாத்தாள்கள் டெல்லியில் இருந்து விமானப்படை விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டது. மதுரையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அஞ்சல் துறை வாகனம் மூலமாக இரட்டை அடுக்கு பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டன. இந்நிலையில் மதுரை விமான நிலையத்திலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நீட் மறுதேர்வு வினாத்தாள்கள் எடுத்து செல்லப்பட்ட போது பாதுகாப்புக்கு வந்த காவல் வாகனம் பழுதானதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக வினாத்தாள் உள்ள வாகனத்தை சுற்றி CISF வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் சூழ்ந்து கொண்டனர். பின்னர் மாற்று பாதுகாப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனிடையே சேலம் விமான நிலையத்திலிருந்து பலத்த பாதுகாப்போடு சேலம், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களுக்கு வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்பட்டன. 2025-2026 நிதியாண்டில் ஒவ்வொருவர் மீதும் 1,28,934 ரூபாய் கடன் இருப்பதாக தமிழ்நாடு அரசின் வெள்ளை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த நிதிச்சுமை 13,18,000 கோடியாக உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் இணைந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதில் தமிழ்நாடு அரசின் நேரடி கடன் 5 லட்சம் கோடியில் இருந்து 10 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக கூறினார். 78,324 கோடி வருவாய் பற்றாக்குறை. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் ரூபாய் 1,28,934 கடன் பொறுப்பு. ரூபாய் 13.18 லட்சம் கோடி உண்மையான மொத்த நிதிசார் பொறுப்பு. தமிழ்நாட்டின் மொத்த வருவாயில் 22.8% வட்டிக்கே செல்வதாக அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். GSTPயில் சொத்து வரி வருவாய், சொந்த வரி வருவாய் வெறும் 5.45%. இது நமது வரலாற்றிலேயே மிக குறைந்த அளவு. ஒவ்வொரு வருவாய் ரூபாயிலும் ரூபாய் 22.8 பைசா வட்டி செல்வதற்கே செல்கிறது. வருவாயில் 64.4 ஏற்கனவே கட்டாய செலவுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது.
வரி விதிப்புகளை மேற்கொள்ளாதது, மேலும் வருவாய் திரட்டலில் காட்டிய தொய்வு, தேவையான உட்கட்டமைப்பு மற்றும் மூலதன முதலீடுகளை குறைத்தது, பல்வேறு துறைகளின் நஷ்டங்களை சரி செய்யாதது, அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் தேவையான சீர்திருத்தங்களை செய்யாமல் விட்டது உள்ளிட்டவை இந்த நிதிச்சுமைக்கான காரணங்களாக கூறப்பட்டுள்ளன. தமிழ்நாடு மின்வாரிய குழுமத்திற்கு 2,47,000 கோடி ரூபாய் கடன் உள்ளதாக வெள்ளை அறிக்கையில் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். கனிமவளத்துறையில் பெரிய அளவில் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், அரசு ஊழியர்களின் ஊதியம், ஓய்வூதியம், வட்டிக்கே 64.4 விழுக்காடு செலவு ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுக்கு ரூபாய் 25,000 கோடி வரை செலவாகும் புதிய நலத்திட்ட பொறுப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டனர். ஆனால் அவற்றை நிலையான முறையில் நீதி அளிக்கும் தேவையான இணையான வருவாய் ஆதாரங்கள் உருவாக்கப்படவில்லை. மின் விநியோகத் துறையின் கடன் ரூபாய் 1.7 லட்சம் கோடி, மின் உற்பத்தி துறையின் கடன் 1.3 லட்சம் கோடி, மின் பரிமாற்ற துறையின் கடன் ரூபாய் 31,000 கோடி, போக்குவரத்து கழகங்களின் கடன் ரூபாய் 44,000 கோடி. முதல் 60 ஆண்டுகளில் பெறப்பட்ட கடன் அளவை விட கடந்த 5 ஆண்டுகளில் அதிக கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் வருவாய் உபரியுடன் செயல்படுகிறது. கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா வருவாய் செலவு கணக்கில் கிட்டத்தட்ட சமநிலையை பேணுகின்றன. இந்த குறிப்பீட்டில் தமிழ்நாடு அவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட பாதையில் சென்றுவிட்டது. மேலும் மத்திய அரசின் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டின் பங்கு 6.64%இலிருந்து 4.097% குறைந்துள்ளதாகவும், மொத்தமாக 38% சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விவரித்தார். பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படுமா என்பது குறித்து முதலமைச்சர் விஜயுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் மரிய வில்சன் கூறியுள்ளார். 21 பக்கங்களை கொண்ட வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசு பொதுத்துறை நிறுவனங்களின் குளறுபடிக்கும் நிதிச்சுமைக்கும் மனித தவறே காரணம் என்று குற்றம் சாட்டினார். வெல்ஃபேர் இஸ் தமிழ்நாடு ஸ்ப்ரைட், அது நாங்கள் மாற்று கருத்தே கிடையாது. இப்போ என்ன ப்ராப்ளம்னா இன்கம் எங்கே ஜென் பண்ணுறது, இன்கம் ரெவன்யூ கிரியேட் பண்ணாமல் when you announce a scheme that is difficult தான் சொல்கிறாங்க. மேன்மேட் டிசாஸ்டர் தான் இந்த நிலைமைக்கு உள்ள காரணம். ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸை ரிஃபார்மேஷன் ஆஃப் ரெவன்யூ மொபிலைசேஷன் எல்லாம் பண்ணக்கூடிய இடத்துல the chief minister himself, honorable chief minister has directed us. அரசுக்கு 100 ரூபாய் வரவு வரும்போது 145 ரூபாய் செலவு ஏற்படுவதாகவும் நிதித்துறை செயலாளர் சித்திக் தெரிவித்தார். We are not saying it was a wrong position. அப்போ situation was bad. Now the situation is worse. That is the limited point. Its position is today, position is worse. And position is worsening. Now we have to correct it. Right? தமிழ்நாட்டில் உழைக்கும் வயதுடைய மக்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதாகவும், 2100க்குள் தமிழ்நாட்டில் 48% முதியோர் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக அரசு வெளியிட்டுள்ள வெள்ளை அறிக்கை தங்களின் இயலாமையை மறைப்பதற்கான நாடகம் என முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து ஏற்கனவே நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக விளக்கி கூறப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆழம் தெரியாமல் காலை விட்டு தாவேக தேர்தல் வாக்குறுதிகள் அளித்ததாகவும், அவற்றை நிறைவேற்ற முடியாத இயலாமையை மறைக்கும் விதமாகவே தற்போதைய வெள்ளை அறிக்கை உள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றச் சொல்லி பொதுமக்கள் தெருவுக்கு வந்து போராட தொடங்கி விடுவார்களோ என தாவேக அரசு அஞ்சுவதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். உரிய விளக்கங்களை விரைவில் விரிவாக கூறவுள்ளதாகவும் தனது பதிவில் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டுள்ளார். இதேபோல எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், 18ஆம் தேதி சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் அவசரமாக வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என மறைமுகமாக தெரிவிக்கத்தான் இந்த வெள்ளை அறிக்கையா எனவும் அவர் வினவியுள்ளார். ஆச்சரியக்குறி என சொல்லிக் கொள்ளும் அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் கேள்விக்குறியாகவே உள்ளதாகவும் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். பிரான்சில் G7 நாடுகளின் தலைவர்களின் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து கைகுலுக்கினார். ஏவியான் லேபெயின்ஸ் நகரில் நடந்த 52வது G7 மாநாட்டு அரங்கிற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடியை பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரான் கைகுலுக்கி ஆற தழுவி வரவேற்றார். மாநாட்டு அரங்கிற்குள் பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் சந்தித்தனர். அப்பொழுது இருவரும் கைகுலுக்கிக் கொண்டதோடு அதிபர் டிரம்ப் பிரதமர் மோடியின் தோளை தட்டி தனது நட்பை வெளிப்படுத்தினார்.
பின்னர் புதிய கூட்டாண்மைகளை உருவாக்குதல் மற்றும் சர்வதேச ஒற்றுமையை மீண்டும் கட்டியெடுப்புதல் என்ற தலைப்பிலான அமர்வில் பிரதமர் மோடி பங்கேற்றார். அதைத் தொடர்ந்து G7 உச்சி மாநாட்டின் 2ஆம் நாளையொட்டி உலக தலைவர்கள் பாரம்பரிய முறைப்படி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அதிபர் டிரம்ப், பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் உள்ளிட்டோருடன் முதல் வரிசையில் பிரதமர் மோடி இடம் பிடித்திருந்தார். G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பது இது 13வது முறையாகும். மேலும் அவர் தொடர்ந்து 7வது முறையாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 15,058 மின் பணியாளர்களை நியமிக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் மின்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த 15,032 கோடி ரூபாய் மதிப்பில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னையில் மட்டும் சுமார் 2,275 கோடி ரூபாய் மதிப்பில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மாநிலம் முழுவதும் 10,109 கோடி ரூபாய் செலவில் 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டனர். இந்நிலையில் மேலும் 15,032 கோடி ரூபாய் செலவில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மின் பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும் முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். மேலும் மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும் மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தவும் விஜய் உத்தரவிட்டார். மின் விநியோக சேவையை மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 புதிய மின் தடை நீக்க மையங்கள், 7 கூடுதல் மின் பழுது நீக்கும் குழுக்கள், 12 மின் பழுது நீக்கும் வாகனங்கள் செயல்பாட்டில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் சாய்குமார், மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்வு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பரிசீலித்து முடிவெடுப்பார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் மின்கட்டணத்தை அதிகபட்சமாக 6 விழுக்காடு உயர்த்திக் கொள்ளலாம் என திமுக ஆட்சியில் கொண்டு வந்த ஒப்பந்தமே தவறானது என சாடினார். 2022 அவங்க டாரிஃப் ரிவிஷன் அப்ப திமுக ஆட்சியில் கொண்டு வந்த விஷயங்கள். ஸோ அதை வந்து இப்போ அதிகபட்சம் 6% வரைக்கும் உயர்த்தி கொள்ளலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்போ பண்ணிட்டாங்க. அதன் மூலமாக ஒவ்வொரு வருடமும் அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க வந்து பண்ணிட்டாங்க. மின்கட்டண உயர்வு குறித்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். வருஷமும் என்ன டாரிஃபில் ஏற்றணும், எவ்வளவு சதவீதம் சொல்லிட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி டிஎன்இ அரசு 2022 போட்ட ஆர்டர்ல இருக்கு. ஸோ அது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படின்னு சொல்லி நாங்கள் முதல்வரோட ஆலோசிச்சுட்டு ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாத்தையும் பேசிட்டு முதல்வரின் அப்ரூவல் பேரில் இது வந்து அறிவிப்பு வச்சாரு. மின்சாரத்துறை மற்றும் சிறைத்துறையில் தேவையில்லாமல் பணியிட மாறுதல்கள் நடப்பதை தடுத்து நிறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வாலாஜா மற்றும் சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஐயம்பேட்டை, திம்மராஜன்பேட்டை, தென்னேரி, வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டாரத்தில் சாரல் மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம், சித்தேடி, அந்தூர், மேலமாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் லேசான மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. வெயிலின் தாக்கத்திற்கு மத்தியில் குளிர்ந்த சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. இந்நிலையில் திருத்தங்கல் KK நகர் குடியிருப்பு பகுதியில் மின்கம்பம் சாய்ந்தது. முன்னதாக மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டிருந்ததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் மாநகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சீசன் துவங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டியே தொடங்கியதால் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து சீசன் துவங்கியது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அருவிகளில் சற்று தண்ணீரின் அளவு குறைந்தது. இருப்பினும் சுற்றுலா பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்தே காணப்பட்டது. இந்த சூழலில் மாலை நேரத்தில் குற்றால மெயினருவி, புலியருவி, ஐந்தருவியில் ஆனந்தமாக சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர்.
பழைய குற்றால அருவி, சிற்றருவி ஆகிய இரு அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்த நிலையில் மிதமான தண்ணீர் வரத்தால் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து சென்றனர். கிலோ 3 ரூபாய்க்கு விற்றும் வாங்க ஆள் இல்லாததால் மாம்பழங்கள் டன் கணக்கில் குப்பையில் கொட்டப்படும் காட்சிகளே இவை. தமிழ்நாட்டில் சேலத்திற்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில்தான் மாம்பழங்கள் அதிகம் உற்பத்தி செய்யப்படுகின்றன. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் நடப்பாண்டு அதிக அளவு மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலையில் மேற்காசிய போர் பதற்றம் உள்ளிட்டவை காரணமாக வெளிநாடுகளுக்கான மாம்பழ ஏற்றுமதி பாதிக்கப்பட்டது. இதனால் கிலோ 3 ரூபாய்க்கு கொடுத்தபோதும் வாங்க ஆள் இல்லாததால் மாம்பழங்களை டிராக்டரில் ஏற்றி குப்பைகளில் கொட்டி வருகின்றனர். மாம்பழங்களுக்கு உரிய விலையை நிர்ணயிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலைமை நீடிச்சுன்னா மாமரத்தை பூரா மாமர விவசாயிகள் பூரா வேற வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குதுங்க. இதுக்கு அரசு எங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கணும். மேலும் பல விவசாயிகள் மாம்பழங்களை அறுவடை செய்யாமல் மரத்திலேயே விட்டு செல்லும் நிலையும் உள்ளது. நீட் பயிற்சிக்காக வசூலிக்கப்பட்ட முன்பணத்தை திருப்பிக் கொடுக்காமல் மோசடி செய்ததாக கோவையில் நீட் பயிற்சி மைய நிறுவன தலைவர் உட்பட 2 மீது மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை காலப்பட்டி பகுதியில் சிபிஎஸ்இ பள்ளி ஒன்று செயல்படும் நிலையில் அதன் வளாகத்தில் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுக்கான பயிற்சி அளிப்பதாக கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. பயிற்சி கட்டணத்துடன் 1 லட்சம் ரூபாய் தொகை முன்பணமாக செலுத்த வேண்டும் எனவும் பள்ளி வகுப்புகள் முடிந்த பின்னர் 1 லட்சம் திருப்பிக் கொடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஏராளமான மாணவர்கள் 1 லட்சம் ரூபாய் முன்பணம் செலுத்தியிருந்த நிலையில் பள்ளி வகுப்புகள் முடிந்த பின்பும் அந்த பணத்தை திருப்பித் தராமல் பள்ளி நிர்வாகமும் நீட் பயிற்சி மையமும் மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகாரின் பேரில் பள்ளி தலைவர் லட்சுமி நாராயணசாமி, நீட் பயிற்சி நிறுவன தலைவர் தினேஷ்குமார் கோயல் ஆகிய 2 மீதும் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தாவேக்குவில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பதவியை சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தார். தேர்தல் தோல்விக்கு பிறகு இபிஎஸ் தலைமையின் மீதான அதிருப்தியால் எஸ்பி வேலுமணி தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தனி அணியாக செயல்பட்டு வந்தனர். பின்னர் அங்கிருந்து சிலர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பினர். இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்தனர். இதனால் எஸ்பி வேலுமணி அணி வலுவிழந்த நிலையில் நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த அணி மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்தது. இந்த சூழலில் தனது முடிவை அறிவிக்காமல் இருந்த சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதனை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டார். ஏற்கனவே 4 பேர் ராஜினாமா செய்த நிலையில் விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்ததால் சட்டப்பேரவையில் அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை 42ஆக குறைந்தது. சென்னையில் நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மோடியின் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்த சிறப்பு நூல்களை வழங்கினார். அண்மையில் பாஜகவிலிருந்து வெளியேறிய அண்ணாமலை புதிய இயக்கம் தொடர்பான அறிவிப்பின் போது நடிகர் ரஜினிகாந்தின் பெயரை பயன்படுத்தினார். அதன் நீட்சியாக அரசியலுக்குள் நுழைவதாக அறிவித்த நடிகர் ராகவா லாரன்ஸும் ரஜினிகாந்தின் பெயரை குறிப்பிட்டு பேசினார். இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் பெயரை எந்த கட்சியும் அமைப்பும் பயன்படுத்தக்கூடாது என்று அகில இந்திய ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் நடிகர் ரஜினிகாந்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நேரில் சந்தித்தார். அப்போது பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்கள் குறித்த சிறப்பு நூல்களை ரஜினியிடம் நயினார் நாகேந்திரன் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சந்தித்து பேசினார். சென்னை அண்ணா நகரில் உள்ள வைகோவின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா, தமிழ்நாட்டு அரசியலின் முதுபெரும் தலைவரான வைகோவுடன் தமிழ்நாட்டின் நலன் மற்றும் சமூக நீதி அரசியல் பற்றி கலந்துரையாடியதாக பகிர்ந்துள்ளார். இதனிடையே சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற தனியார் பள்ளிகளுக்கான அங்கீகார ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இனி
எந்த அரசியல்வாதிக்கும் ₹1 கூட பணம் கொடுக்காமல் தனியார் பள்ளிகள் தொடர் அங்கீகாரம் தடையின்மை சான்று பெறலாம் என தெரிவித்தார். மேலும் அமைச்சர் பெயரை கூறினாலும் கூட யாரும் பணம் தர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். வரும் 1ஆம் தேதி முதல் இணைய வழியாக மட்டுமே தனியார் பள்ளிகள் அனுமதிகள் பெற வழிவகை செய்யப்படும் என்று அவர் உறுதியளித்தார். நான் நெஞ்சம் நிறைந்து சொல்கிறேன், இனி ரெனவலுக்காகவும் என்ஓசிக்காகவும் யாருக்காகவும் எதுக்காகவும் ₹1 நீங்க தர வேண்டாம். எந்த அரசியல் கட்சிக்கும் எந்த அரசியல் பின்புலத்தோடு வந்தாலும் யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. மிக முக்கியமா யாராவது எனக்கு மினிஸ்டர் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அவனுக்கு என்னை தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம். அவனை தூக்கி வெளில போ, கெட் அவுட் சொல்லுங்க. பள்ளி கட்டணத்தை பலகையில் வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பிளவை சந்தித்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் எம்பிக்கள் கட்சி மாறுவதற்கு ₹50 கோடி பேரம் பேசப்படுவதாகவும் முன்படமாக ₹15 கோடி வழங்கப்படுவதாகவும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி எம்பி சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி எம்பிக்கள் சிலர் தனி அணியை உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிருப்தி எம்பிக்கள் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு வரலாம் என்று அம்மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் பிரதாப் சர்நாயக் அழைப்பு விடுத்தார். இதன் நீட்சியாக மும்பையில் உத்தவ் தாக்கரே தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 9 எம்பிக்களில் 4 பேர் மட்டுமே பங்கேற்றனர். மகாராஷ்டிரா எம்பிக்கள் கட்சி மாறுவதற்கு தலா ₹50 கோடி பேரம் பேசப்படுவதாகவும் ₹15 கோடி முன்பணம் வழங்கப்படுவதாகவும் சிவசேனா கட்சி எம்பி சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கட்சி மாறும் எம்பிக்கள் ₹50,000 கூட தகுதியற்றவர்கள் என்றும் சஞ்சய் ராவத் சாடியுள்ளார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவிற்கு அவரது மகன் ஆதித்ய தாக்கரேவை தலைவராக்க முயற்சி நடப்பதாகவும் அதனை ஏற்க முடியாமல் அக்கட்சியைச் சேர்ந்த எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்லும் கூட்டமோ என்று தவறாக நினைக்க வேண்டாம். இவர்கள் பீகாரில் போட்டித் தேர்வு எழுத செல்லும் இளைஞர் படை. பீகாரில் 4136 காவலர் பணியிடத்திற்கு சுமார் 12 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த 14ஆம் தேதி முதல் இன்று வரை 38 மாவட்டங்களில் உள்ள 544 மையங்களில் தேர்வு நடைபெற்று வருகிறது. தேர்வுக்கு போதிய ரயில்கள் இயக்கப்படவில்லை என கூறி கடந்த 14ஆம் தேதி பாட்லிபுத்ரா ரயில் நிலையத்தில் போட்டித் தேர்வர்கள் தொடங்கிய போராட்டம் கல்வீச்சாக மாறி வன்முறையில் முடிந்தது. கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என அம்மாநில அரசு அறிவித்த போதும் பீகார் மாநிலம் பாட்னா ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. காவலர் தேர்வு மட்டுமின்றி ரயில்வேயில் தொழில்நுட்பம் சாராத பணிகளுக்கான தேர்வும் நடைபெறுவதால் ஏராளமான தேர்வர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையங்களில் குவிகின்றனர். மேலும் டிப்ளமோ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வும் நடைபெறுவதால் முறையான போக்குவரத்து வசதியின்றி அம்மாநில இளைஞர்கள் தவித்து வருகின்றனர். ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் செனகல் அணியை பந்தாடிய பிரான்ஸ் 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை வசப்படுத்தியது. அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடந்த உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் லீக் போட்டியில் ஐ பிரிவில் இடம்பெற்றுள்ள பிரான்ஸ் மற்றும் செனகல் அணிகள் மோதின. முதல் பாதியில் இரு அணிகளும் ஒரு கோல் கூட அடிக்காமல் சவால் மிகுந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தின. ஆனால் இரண்டாவது பாதியில் 66வது நிமிடத்தில் எம்பாபே முதல் கோலை அடித்து கணக்கை தொடங்கினார். இதனைத் தொடர்ந்து 82வது நிமிடத்தில் பிராட்லி பாகோலா இரண்டாவது கோலை அடித்து பிரான்சின் முன்னிலையை 2-0 என்று உயர்த்தினார். ஆட்டத்தின் கூடுதல் நேரத்தில் செனகல் அணியின் இளம் வீரர் இப்ராஹிம் மிரட்டலான கோல் அடித்து பிரான்சுக்கு அதிர்ச்சி கொடுத்தார். ஆனால் அடுத்த நிமிடத்திலேயே எம்பாப்பே அணிக்கான 3வது கோல் அடித்து பிரான்சின் வெற்றியை உறுதி செய்தார். இதேபோன்று அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் நடைபெற்ற மற்றொரு லீக் போட்டியில் ஐ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஈராக் மற்றும் நார்வே அணிகள் மோதின. தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்தி வந்த நார்வே இறுதியில் 4-1 என்ற கோல் கணக்கில் ஈராக்கை வீழ்த்தியது. நார்வே அணி வீரர் எர்லிங் ஹாலண்ட் 2 கோல்கள் அடித்து அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றினார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்தின் பர்ஜன் ஸ்டாக் பகுதியில் உள்ள ரெசார்ட்டில் நாளை மறுதினம் கையெழுத்தாகும் என்று சுவிட்சர்லாந்து அரசு அறிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் மத்தியஸ்த நடவடிக்கைகளை தொடர்ந்து அமைதி ஒப்பந்தம் தயாராகியுள்ளது. இந்நிலையில் பிரான்சில் G7 மாநாட்டின் இடையே ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹயானுடன் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்களை பொதுவெளியில் விரைவில் வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் ஈரானிடம் அணு ஆயுதங்கள் முற்றிலும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். We just signed a deal with Iran and this country was a very powerful ally and good things are happening. The
ships are starting to move now. We're going to have it fully open by Friday. இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வு சுவிட்சர்லாந்தின் பர்ஜன்ஸ்டாக் பகுதியில் உள்ள ரெசார்ட்டில் நாளை மறுதினம் நடைபெறும் என சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிலையில் மத்தியஸ்த நாடுகள் என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் மற்றும் கத்தார் நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.